தரீக்காதான். இந்த தரீக்காவுக்கு தரீக்கத்துல் ஹிதரவியா அல்லது தரீக்கத்து சனுசியான்னு சொல்லுவாங்க. அவங்களோட பையத்து ஷேக் யார் தெரியுமா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அப்துல் அசீஸ் தப்பாக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட பையத்தை பெற்று இல்மை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இல்மண்டா இந்த மீசான், அஜினாஸ், ஜஞ்சானி, சர்ஃபு, ஃபால ஃபாலா ஃபாலு அந்த இல்மல்ல, மழை மாதிரி வரக்கூடிய இல்ஹாமியத்தான அறிவை பரப்பி தரீக்காவை பரப்பி கொண்டிருக்கும் பொழுது இப்ப நான் முந்தி சொன்னேனே, இரண்டாவது அவுஹதுன் நாஸ் பட்டம் பெற்றவர் யார்? அஹ்மத் முபாரக் அல் மிஸ்ரி, இஜிப்ட் நாட்டை சேர்ந்தவர். இவர் யோசிக்கிறாரு, இவரை பரீட்சித்து பார்க்கணும், இவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்று அறிவு கடல் அவுஹதுன் நாஸ் பட்டம் பெற்றா. குர்ஆன், ஹதீஸ், ஹதீஸுல் குதுசி அவருக்கு பெரிய விஷயம் அல்ல. குர்ஆன்ல ஒரு துண்டு எடுத்தார். ஹதீஸுல் குதுசி என்று ஒன்று இருக்குது, ஹதீஸுல் நபவி என்று ஒன்று இருக்குது. ஹதீஸுல் குதுசி என்றா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தஆலா சொன்னான் என்றே சொல்லுவாங்க. அது ஹதீஸுல் குதுசி. அது ஹதீஸை விட பவர்ஃபுல் கூட. அடுத்தது ஹதீஸுல் நபவி என்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சும்மா சொல்லுவாங்க. 3 கட்டம்: குர்ஆன், ஹதீஸுல் குதுசி, ஹதீஸுல் நபவி. இப்ப அஹ்மத் முபாரக் அல் மிஸ்ரி அவுஹதுன் நாஸ் 2வது பட்டம் பெற்றவர் என்ன செய்றாரு? குர்ஆன் ஆயத்தில் ஒரு துண்டு, ஹதீஸுல் குதுசியில ஒரு துண்டு, ஹதீஸுல் நபவியில் ஒரு துண்டு எடுத்து இதை ஒரு குர்ஆன் ஆயத்து மாதிரி அல்லது ஒரு ஹதீஸுல் குதுசி மாதிரி அல்லது ஒரு ஹதீஸுல் நபவி மாதிரி சேர்த்து யாருக்குமே பிழை கண்டுபிடிக்க இயலாத அளவுக்கு கொண்டு போய் காட்டி கேட்டாரு. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில கேட்டாரு, இது எங்க வருது, இது எங்க வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் இங்க கவனிங்க. இது எங்க வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாங்க. கேட்ட உடனே அப்துல் அசீஸ் தப்பாக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்படியே மௌனமாக இருந்து மேல பார்த்தாங்க. மேல பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சொன்னாங்க, இவ்விடத்துல இருந்து இவ்விடம் வரங்காட்டியும் குர்ஆன் ஆயத்து, இவ்விடத்திலிருந்து இவ்விடம் வரங்காட்டியும் ஹதீஸுல் குதுசி, இவ்விடத்திலிருந்து இவ்விடம் வரங்காட்டியும் ஹதீஸுல் நபவி என்று சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த அவுஹதுன் நாஸ் பட்டம் பெற்றவருக்கு ஆச்சரியமா போயிட்டு, இவர் பாடமாக்கி இருந்தா கீழே பார்த்து கொண்டு சொல்ல வேண்டியதுதானே, மேல பார்த்துட்டு சொல்றாரு, என்ன காரணம் என்று யோசிச்சாங்க. கேட்ட உடனே அப்துல் அசீஸ் தப்பாக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கிட்ட இந்த குர்ஆன் ஆயத்தில் ஒரு துண்டு, ஹதீஸுல் குதுசியில் ஒரு துண்டு, ஹதீதுல ஒரு துண்டு, இதை ஒரே குர்ஆன் ஆயத்து அல்லது ஹதீஸுல் குதுசி ஹதீது மாதிரி கொண்டு வந்து காட்டி பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் இது எங்க வருதுன்னு சொல்லுங்களே என்றாங்க. உடனடியாக அவங்க மேலே பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, இவ்விடத்திலிருந்து இவ்விடம் வரங்காட்டியும் குர்ஆன் ஆயத்து, இவ்விடத்திலிருந்து இவ்விடம் வரங்காட்டியும் ஹதீஸுல் குதுசி, இவ்விடத்திலிருந்து இவ்விடம் வரங்காட்டியும் ஹதீஸுல் நபவி. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் மேலே பார்த்தேன், குர்ஆன் ஆயத்துக்குள்ளது அல்லாஹ்வுடைய ராத் என்னும் ஒளியிலிருந்து வந்தது. ஹதீஸுல் குதுசி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹுல் குதுஸுடைய ஒளியிலிருந்து வந்தது. அடுத்த ஹதீஸுல் நபவி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புடைய ஒளியிலிருந்து வந்தது என்று சொன்னாங்க. இப்ப அவங்க 2வது 3வது ஷாரானி இமாம் அவுஹதுன் நாஸ் வாங்கினாங்க. அவங்க அலியுல் ஹவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஷேഖ് கிட்ட போனாங்க. போன உடனே சலாம் சொல்லி பெருவிரலை அழுத்தி விட்டாங்க. முழு உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் திக்ரு செய்த சத்தம் கேட்டது. அதுக்கு பிறகு ஞானம் ஊற்றெடுத்து அவருக்கு கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 700 கிதாபுகள் ஷாரானி இமாம் எழுதினார்கள். அதுல ஷாதுலியா தரீக்காவை பத்தி எழுதின கிதாபுகள் 300க்கும் மேற்பட்டது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் இந்த பெருமதியான ஷாதுலியா தரீக்காவை விட்டு வெளியே போகாமல் மௌத்தாக முந்தி அதனுடைய பெருமதியை அறிந்து கல்வை திறந்து கொண்டே மௌத்தாகுவதற்கு கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களது தாய் தகப்பர்கள், எங்களுடைய பிள்ளைகள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எந்தெந்த நோக்கத்தோடு யார் யாரெல்லாம் இந்த மஜ்லிஸிலே வந்து உட்கார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி வைப்பாயாக.
யா அல்லாஹ் விசேஷமாக இந்த மனாக்கிபு ஷாதுலி நாயகத்தினுடைய இந்த மனாக்கிபுக்காக 10 நாட்களும் உடம்பால் கஷ்டப்பட்டவர்களுக்கும், அதே போன்று பொருளால், பணத்தால், சிந்தனையால், அதே போன்று என்னென்ன விடயங்களை கொண்டு அவர்கள் கஷ்டப்பட்டார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரக்கத்தையும் ஃபைலையும் மததையும் கொடுத்தருள்வாயாக. அவர்களை கனவிலே காணக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே பலாய், முசீபத்துகள், பிரச்சனைகள், வித்தனாக்கள், ஆபத்துகள், பசாதுகள், பித்தலாட்டங்கள், தொந்தரவுகள், தீ விபத்துக்கள், திடீர் விபத்துக்கள் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தில் யார் யாருக்கெல்லாம் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் ஒப்பாரி வைத்து அழுது துஆ கேட்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் சாலிஹான அழகான குழந்தைகளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் கணவன்மார்கள் இல்லாமல் கணவன்மார்களை தேடி அலைகிறார்களோ அவர்களுக்குரிய அழகான சாலிஹான தக்குவா உள்ள கணவன்மார்களை நீயே கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய ஊரிலே, எங்களுடைய நாட்டிலே, எங்களுடைய நாட்டுக்கு வெளியிலே, எமது நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளிலே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய நோய்களையும் குணப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் ஆஸ்பத்திரிகளிலே அட்மிட் பண்ணப்பட்டு நோயிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை உடனடியாக அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு அவர்களுடைய தர்பியத்துன் நலர் என்று சொல்லக்கூடிய அந்த தர்பியத்துடைய அந்த பார்வையின் பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் அவர்களை வீட்டிலே கொண்டு வந்து ஆஃபியத்தோடு சேர்ப்பாயாக. விசேஷமாக எல்லா முஸ்லிம்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று, எல்லோருக்கும் நன்மையோடு நல்ல விடயங்களை உதவி செய்து வாழ வேண்டும் என்று ஆவல் வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய இந்த பேருவலையை சேர்ந்த ஜம்ஜம் ரிஃபாய் ஹாஜியார் அவர்களுக்கு நீ ஆஃபியத்தை கொடுப்பாயாக. அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு பொறுமையை கொடுப்பாயாக. எமது துஆக்களை எல்லாம் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு எந்த சிக்கலும் வந்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய கலா கதிரிலே ஹைர் எதுவோ அந்த ஹைரையே நீ செய்வாயாக. யா அல்லாஹ் அதே போன்று இன்னும் எங்களுடைய ஊர் மக்களிலே யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய பயணத்தையும் இலகுவாக்குவாயாக. அவர்களுடைய ஹஜ்ஜை ஒப்புக்கொள்வாயாக. அவர்களுடைய ஜியாரத்தை ஒப்புக்கொள்வாயாக. யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் கண்டு மௌத்தாக முந்தி விழிப்பிலும் காணும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அதே போன்று இந்த இடத்திற்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவர்களையும் புனித காபத்துல்லாவை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌதா ஷரீஃபுக்கு சென்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் என்று சப்தமிட்டு ஸலவாத்து சொல்லும் பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே சீனங்கோட்டையிலே வாழ்ந்துவிட்டு இந்த பள்ளி வாயில்களுக்காக, ஜாவியாக்களுக்காக கஷ்டப்பட்டு உடம்பால், பொருளால், உயிரால் கஷ்டப்பட்டு தியாகம் செய்துவிட்டு இந்த தரிக்காவை ஹயாத்தாக்கி தந்த நமது முன்னோர்களுடைய கபறுகளை சுவர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்குவாயாக. நரகத்தின் படுகொலியாக ஆக்கி விடாமல் பாதுகாப்பாயாக. அவர்களில் உள்ள ஆண்கள் அனைவர்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே சேர்த்து விடுவாயாக. குத்துபுமார்கள், வலிமார்களோடு சேர்ப்பாயாக. இந்த ஊரிலே வாழ்ந்துவிட்டு மௌத்தாகி கபரிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ப்பாயாக. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் அதே போன்று ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடும், ஆயிஷத்து துஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடும் சேர்ப்பாயாக. எமது குடும்பத்திலே வாழ்ந்துவிட்டு மௌத்தா போன அனைவர்களுடைய கபறுகளையும் சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எமது துஆக்களிலே எந்தெந்த துஆக்களை எல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ அது உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எனவே அனைத்து துஆக்களையும் நீயே கபூல் செய்வாயாக. எமது வியாபாரங்களிலே பரக்கத்து செய்வாயாக. ஹலாலான ரிஸ்கை 4 புறங்களிலிருந்தும் அள்ளி அள்ளி வழங்குவாயாக. யா அல்லாஹ் கடன் தொல்லையிலே மாட்டி பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை அவர்களுடைய சிக்கல்களிலிருந்து நீயே அவர்களை பாதுகாப்பாயாக. அவர்களை பார்த்து மற்றவர்கள் சிரிக்காத நிலையிலே அவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அவர்களுக்குரிய செல்வத்தை கொடுப்பாயாக. பொறாமையை விட்டும், ஹசதை விட்டும், நயவஞ்சகத்தனத்தை விட்டும், கெட்ட எண்ணத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. கோல்